ஹாய்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம எப்படித்தான் க்ளீன் பண்ணாலும் நம்ம அந்த கரப்பாம்பூச்சி தொல்லை, அப்புறம் பல்லி தொல்லையை நீக்கவே முடியாது. எவ்வளோ மாதிரியான ஸ்ப்ரேகள் பண்ணாலும் அதை அழிக்கவே முடியாத ஒரு இதாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கூட, அப்படியே நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு 5 Minutes Tip தமிழ். எப்போவுமே நம்மளுக்கு கபோர்டு உள்ளுக்கு மர கபோர்டு உள்ளுக்கு முக்கியமாக நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லைகள், பல்லி தொல்லைகள் அதிகமாக இருக்கும். சில பேர் கரையான் தொல்லைகள் கூட இருக்கும். ஓகேயா, நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். பல்லி தொல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பல்லி தொல்லை கொல்லை பக்கம், அப்புறம் ஜன்னல், கொல்லை பக்கத்தில் இருக்கிற ஜன்னல், இந்த செடிகள் நிறையா இருக்கிறனால ஜன்னல் நடி வரும். இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பார்க்க உங்களுக்கு சுத்தமாக தான் தெரியும், ஆனால் அழுக்கு இருக்கும். இது கிராம்பு வச்சது, அந்த டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வச்சது நல்லா ஒரு பயனளிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இந்த இடத்த க்ளீன் பண்ணியே, கொஞ்சம் வேலையாயிட்டதுனால நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த எடுக்கிற இடத்த மட்டும் அப்பப்போ எடுத்து தொடச்சிக்கிறது. அந்த உள்ளுக்கு இருக்கிறத நான் துடைக்கவே இல்லை. சரி, இன்றைக்கி தான் பக்கத்தில் உள்ள கப்போர்டை சுத்தம் பண்ணும்போது அதுலேருந்து 2 கரப்பாம்பூச்சி முட்டை எடுத்தேன். ஆஹா, இங்கே வர எப்படி இருக்குன்னு தெரியலன்னு பார்த்தா, ஆனால் எதுவுமே இல்லை. நம்ம இந்த கிராம்பு இது வச்சோம், அப்புறம் வெங்காயம் இது வச்சோம். அதுலேருந்து நம்மளுக்கு இந்த கரப்பாம்பூச்சி தொல்லைகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. முக்கியமாக மர ஜாமான்களுக்கு நம்மளுக்கு எப்போவும் வரும். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி இதுகளை செஞ்சுக்கிறணும். கிச்சன் கப்போர்டை எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எந்த இடத்துல கரப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்த நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி அந்த முட்டையை எடுத்துடணும். அப்போ நம்ம கரப்பாம்பூச்சி தொல்லை நம்மளுக்கு அப்படியே நீங்கிரும். சரியா, இது ஏதோ அழுக்கு மாதிரி தெரியுது. என்ன அழுக்குன்னு தெரியல, பல்லியா இல்லை கரப்பாம்பூச்சி இருந்தாலும். இதுக்கு பல்லி இல்லை, ஆனால் கரப்பாம்பூச்சி இதான்னு தெரில. இந்த பாருங்கள், ஒரு பூராங்கூட பாருங்கள் செத்து கிடக்கு. அது பானைக்குள்ள செத்து கிடக்கு. அது ஏன்னு தெரியலை, பூமிக்குலேருந்து வருதா என்னன்னு தெரியலை. அது என்னென்னு நம்ம பார்க்கணும். இல்லை வெளியில் வந்துச்சுன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஆபத்து. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட்டி சுத்தமாக எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதை அந்த ஒரு டூத் பேஸ்ட்டு போட்டு நம்ம துடைக்க போகிறோம். அந்த பக்கத்து கபோர்டில் 2 இது இருக்குன்னு அதில் எதுவுமே செய்யவே இல்லை. சுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. 2 முட்டை இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நானே பயந்துட்டு, இது எவ்வளோ வரும், எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கரப்பாம்பூச்சி இதில் உற்பத்தி பண்ணிடலாம்டா. 20 கரப்பாம்பூச்சியாவது இதில் உற்பத்தி பண்ணிடும். பிறகு தான் பக்கத்தில் இருக்கிறதையும் சுத்தம் பண்ணிடுவோம்னு சுத்தம் பண்ணுறேன். இந்த பூரா அது எப்படி வருது அப்படின்னு தெரியலை. ஏற்கனவே ஒரு தடவை சுத்தம் பண்ணலையே ஒரு பூரா செத்து தான் இருந்துச்சு பானை உள்ளுக்கு. இப்போவும் அதே மாதிரி இருக்குது. சரி வாங்க, இதை துடைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்ப்போம். இன்றைக்கி எடுத்துருக்கிறது நீங்கள் ஷேம்பு எடுக்கலாம், டூத் பேஸ்ட் எடுக்கலாம். நம்ம வீட்டில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருந்துச்சு. சரி, அதை கட்டிங் பண்ணி நான் சரி இதை க்ளீன் பண்ணி செஞ்சுருவோமே அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இது ரொம்ப தான். அதுக்கு பேலன்ஸை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது டைல்ஸு, அப்புறம் வீடு துடைக்கிறதுக்கு, அப்புறம் அடுப்பு துடைக்க, எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்த துடைக்கிறதுக்கு நம்ம யூஸாக இருக்கும். ஓகே, இது ரொம்பவாக இருந்தால் எடுத்துருங்க. கொஞ்சம் போதும். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டூத் பேஸ்ட் போட்டிங்கன்னா போதும். காலி பேஸ்ட்டாக இருந்தால் கட்டிங் பண்ணி இந்த மாதிரி கரைச்சிக்கிறங்க. நல்லா கரைச்சிக்கிறணும். அப்புறம் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் இந்த கரைச்சி வச்சதை நீங்கள் என்ன செய்ய ஊற்றுங்க. அடியில் கொஞ்சம் தங்கி இருக்குல்ல, அது லேசாக கொஞ்சமாக தண்ணி எடுத்து லேசாக அப்படியே கரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு அதே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இது நம்ம கிளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூத் பேஸ்ட்டு வீடு துடைக்கவா, டாய்லெட் க்ளீன் பண்ணவா, எண்ணெய் பிசுக்க க்ளீன் பண்ணவா, கரப்பாம்பூச்சி தொல்லைகளுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கரப்பாம்பூச்சி தொல்லை, எறும்பு தொல்லை, இந்த வாசத்துக்கு கரப்பாம்பூச்சி பல்லிகள்லாம் வரவே வராது. இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. இது ஊறட்டும். இதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் நல்லா கலக்கி விட்டு வச்சிட்டோம்னா அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, டேபிள் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு அது யூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தண்ணியை எடுத்து மூடி போட்டுக்கிறோங்க. மோப்பை நல்லா ரொம்ப இறுக்கி புளிய வேண்டாம், லேசாக புளிஞ்சாலே போதும். இதை இந்த மாதிரி வச்சு நான் தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா இடத்தையுமே தொடச்சிட்டோம். டூத் பேஸ்ட்டு தண்ணியை வச்சு அதை மட்டும் வச்சு எல்லாத்தையும் தொடச்சிருக்கிறோம். ஓகே, இதுவே நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி தொல்லை இதில் இருக்காது. இன்னொரு சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 வாளியில் தண்ணி வச்சுருந்தேன். இது பிளேனாக இருந்த வாளி. இதை நம்ம தொடச்சதை இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு இந்த அழுக்குது. ஓகே, ஒரு தடவை தொடச்சதுக்கு அந்த அழுக்கு இவ்வளோ வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த ஒரிஜினலாக இருக்கிற அந்த டூத் பேஸ்ட்டு தண்ணி நம்மளுக்கு அழுக்கு ஆகாது. இந்த மோப்பை நல்லா நனைச்சிட்டு நல்லா அழுக்கை புழிஞ்சிட்டு மறுபடியும் ஓட்டி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு தண்ணியிலே துடைக்கிற மாதிரி வராதுல்ல. இது ஒரு சின்ன ஒரு டிப்பு தான். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் சொல்லுங்கள். ஒரு வாளியில் பிளெயின் தண்ணி வச்சுக்கணும், இன்னொரு வாளியில் டூத் பேஸ்ட் தண்ணி வச்சுக்கிறணும்.
அவ்வளோதான். நல்லா காஞ்சோன்னே நம்ம பாத்திரங்களை நல்லா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க. அந்த பாத்திரத்தூளுக்கு கரப்பாம்பூச்சி முட்டை இருக்கா, பள்ளி முட்டை இருக்கான்னு பார்த்துக்குறங்க. சில நேரத்தில் உள்ளுக்கு போய் இருந்துடும், அதை கவனிச்சுக்கிறணும். ஓகே, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோங்க. யூஸ் பண்ணாத பொருளை வந்து எப்படி நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதே வீடியோவில் சேர்க்கலை நான். ஓகே, தொடச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம கைக்கு பக்குவத்துக்கு அடிக்கிறங்க. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்த தொடச்சி வச்சுருப்போம். யூஸ் பண்ணாத ஏதாவது நம்ம கவுத்தி வச்சிடணும். பாத்திரத்தை வந்து கவுத்தி வச்சுருங்க. அப்போ கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் போய் அதில் போய் இருக்காது, முட்டை இடாது. பூரா கூட பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து செத்து போயிருக்காது. எப்படி வருதுன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு தடவை க்ளீன் பண்ணலையும் பூரா இருந்துச்சு, அதுவும் செத்து போய்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. யூஸ் பண்ணாத கவுத்தி வச்சுருங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி கவுத்தி வச்சுட்டீங்கன்னா நல்லது. அப்போ கரப்பாம்பூச்சியெல்லாம் அதுக்குள்ளே போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முடிஞ்சாலும் நம்ம இடம் கொடுக்காத அளவுக்கு நம்மளுடைய கிச்சனை நம்ம வந்து அமைச்சிக்கிறணும். அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு அமைச்சிக்கிறலாம். இப்போ வாங்க கரப்பாம்பூச்சி பள்ளிக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 பச்சை மிளகா, ஊசி மிளகா எடுத்துக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை பார்த்து நல்லா காரத்தன்மையாக உள்ளதை பார்த்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் 2லேருந்து 5 வரைக்கும் போடலாம். உங்கள் இடத்த பொறுத்து நீங்கள் போடணும். உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போடணும். நான் வந்து 2 பச்சை மிளகாயும் 4 பல்லு பூண்டும் எடுத்துருக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு சுற்றிக்கிறேங்க. சுற்றிட்டு தண்ணியை ஊற்றி இதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போடுறது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போடுங்க. வினிகர் இல்லைண்டா எலுமிச்சம்பழ சாறு 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கை நல்லா ரொம்ப காரமாக இருக்குது, சரியான காட்டமாக இருக்குது இந்த பச்சை மிளகாயும் பூண்டும். இந்த காரத்தன்மைக்கு நம்மளுக்கு வந்து பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. ஓகே, இதோட எக்ஸ்ட்ரா இன்னும் காரத்தன்மையாக இருக்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் நான் போடுறேன். நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பரவாயில்ல. இல்லை அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே எலுமிச்சம்பழம் இருக்கும்ல, ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறு எடுத்து புழிஞ்சுக்கிறோங்க. இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலையோ இல்லை பாட்டிலையோ ஊற்றி வச்சு நம்ம வந்து கரப்பாம்பூச்சி நடமாடுற இடம், பள்ளி நடமாடுற இடத்த நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இன்னொரு இதுவும் நான் உங்களுக்கு எப்போ போல சொல்கிறேன், அதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேயா, இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். டிஷ்யூ பேப்பரோ பஞ்சோ எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு அதில் நினச்சி பளிங்கு சைஸ்க்கு நினச்சி அந்த மூளை முட்டுகளில் வைங்களேன். உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லையில் இருக்காது. இது செடிகளுக்கு மறுபடி ஸ்ப்ரே பண்ணுறக்காண்டி மல்லிகைப்பூ செடி பூச்சியாக இருக்குது, அதனால் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். இதுவும் 2வது தண்ணியில் அது ஊறிக்கிட்டு இருக்குது, அது ஊறட்டும். இது வந்து மொதல் தண்ணி. இப்போ நம்ம கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லைக்கு நம்ம இது ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். இந்த காரத்தன்மைக்கு பள்ளியும் வராது, கரப்பாம்பூச்சியும் வராது. இந்த மாதிரி இது எனக்கு நல்ல ஒரு யூஸாக இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பரு இல்லைன்னா பஞ்சு, நம்மகிட்ட பஞ்சு இல்லை, டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா பால் மாதிரி செஞ்சு எல்லா மூளைக்கும் வச்சுருங்க. உள் மூளைக்கும் வச்சுருங்க, வெளி மூளைக்கும் அந்த மாதிரி வச்சுருங்க. அந்த நடமாடுற இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சு அதை வந்து ஸ்ப்ரேயில் பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் உங்களுக்கு நிறைய ஏறும். அதனால் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் பாட்டிலில் ஊற்றி தெளிச்சு விடுங்க. இந்த மாதிரி அந்த உள் பக்கம் வந்து ஒரு 3 வைக்கணும், வெளி பக்கத்தில் ஒரு 3 வைக்கணும். 2 வச்சா போதும் வெளி பக்கத்தில். சரியா, அப்படி வச்சுருங்க. மூளைக்கு போட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கடுத்து நம்ம அந்த தண்ணியை வந்து பாட்டிலில் ஊற்றி நம்ம சும்மா தெளிச்சு விட வேண்டியதுதான். இது ஃபுல்லாக அந்த ஐஸ் பெட்டி மூளை அதுக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு கரப்பாம்பூச்சி பள்ளியை விட நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி வரும். கொல்லைக்கதவு நாடி மட்டும்தான் நம்மளுக்கு பள்ளி வரும். கொல்லை பக்கம் ஜன்னல் பக்கம் பள்ளி வரும். இந்த மூடியிலேருந்து 3 துவாரம் இருந்தால் நமக்கு நிறையா தண்ணி விழுகும். அதனால் 1 துவாரம் போட்டுக்கிறோங்க. பொடி கம்பியை வச்சு 1 துவாரம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் அது விழுகும். ஸ்ப்ரேயில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காட்டமாக இருக்கனால அந்த முகத்தில் வந்து அப்படியே அந்த காட்டம் அப்படியே தெரியும், இருமல் வர்ற மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு கதவையும் சாத்திட்டு அந்த ஓரத்துலேயும் தொளிச்சு விட்றோம். உங்களுக்கு தெரியும்ல எந்தெந்த இடத்துல பள்ளி, அதாவது கரப்பாம்பூச்சிலாம் நடமாட்டும் தெரியும்ல. எனக்கு முக்கியமாக கொல்லை பக்கம் ஜன்னல் பக்கம் வந்து எனக்கு பள்ளி வரும். அப்புறம் அந்த மர ஜாமான் இருக்கிறதுனால எனக்கு சில இடத்துக்கு நாடி வந்து எனக்கு வந்து கரப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகுது. மர ஜாமான் இல்லைன்னா நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகாது. மர ஜாமான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகும். அதை நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம். இன்றைக்கி கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லைக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துருக்குறோம். பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஃபீல்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிள்ளை சந்திக்கலாம்.